ஒரு ஸ்லேவுக்கு என்ன வேணும், ஆக்சுவலா என்ன தேவைப்படும்? ஃப்ரீடம். நம்ம அப்படிதான் நினைப்போம். பட் ரோமன் ஒரேட்டர் சிசாரோங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, a slave doesn't dream of freedom but of slave of his own. ஓ, அவங்களுக்கு கீழே ஒரு ஸ்லேவ் வேணும்னு ஆசைப்படுவாங்களா? அவங்க அப்ரஸ் பண்ண அந்த ஸ்ட்ரக்சரை உடைக்காம அவங்களுக்கு கீழே யாராவது இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சுக்குவாங்களாம். 1822 வந்து அமெரிக்கன் காலனைசேஷன் சொசைட்டி வந்து ஃப்ரீயான பிளாக் ஸ்லேவ்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்கால விட்டுறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் லைபீரியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி ஃபார்ம் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கூட அந்த கண்ட்ரிக்கு யூஎஸ் பிளாக் மாதிரியான பிளாக் தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீயான பீப்புள் வந்து ஒரு கண்ட்ரி ஃபார்ம் பண்றப்போ அவங்களுக்கு நடந்த கஷ்டங்கள்லாம் நடக்காம எல்லாருக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா அப்படி நடக்கல. இவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்கவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து 133 வருஷம் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மிலிட்டரி கூ நடந்துதான் இவங்களை வந்து ஓவர் த்ரோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கீழே எப்படி இருந்தாங்க? அவங்க எல்லாருமே புதுசா தானே வந்தாங்க. அவங்க புதுசா வந்தாங்க. அந்த நேட்டிவ் அங்க இருந்த மக்களை வந்து இவங்க சப்ஜுகேட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்ஸ்ல வந்து பவர் கொடுக்கல. ரெவன்யூ வர மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கவே கிடையாது. ஸோ அது வந்து 130 வருஷம் கழிச்சு தான் அது பிரேக் ஆச்சு. பிரேக் ஆகி டிக்டேட்டர்ஷிப்குள்ள போயிருச்சு, அது வேற விஷயம். பட் நம்ம முன்னாடி சொன்ன சேயிங்க்கு இந்த எக்ஸாம்பிள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப்